சிவனுக்கான ஆலயமே அங்கே தான் அமைய பெற்றது. அந்த இடத்துலயே அங்கேயே பார்த்தீங்கன்னாக்கா, பக்கத்திலேயே யாரு சுயம்பு வராகி இருக்கா. நீங்க இப்போ வராகிய நான் போய் தரிசிக்கணும், அவளோட எனக்கு பாக்கியம் வேணும், அவளோட அருட்கடாட்சம் வேண்டும், நான் ஒரு இலக்கை அடையணும், இல்லை எனக்கு எதிரிலாம் நான் துன்பப்படுறேன், இல்லை இந்த மாந்திரீக கோளாறாலோ, செய்வினையாலேயோ, ஏவலாலேயோ நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த அரசியல்வாதிகள் இந்த பல பேர் வந்து தன்னோட எதிரிகளாலேயோ, சூழ்ச்சியாலேயோ சிக்கிக்குவாங்க. அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம இருப்பாங்க. கலைத்துறையிலையும் இதே நிலைமை தான். இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இப்போ நான் சொன்னேன் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க உத்தரகோசமங்கைங்கிற என்ற அந்த ஊரில் அதாவது வராகி அன்னைக்கு கேளல் தாய்க்கு அங்கே சுயம்புவா அவள் இருக்கா. அங்கே போய் வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலம். ஒரு போனாவே ஒரு வைப்ரேஷன் உணரலாம். நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த இடத்துக்கு போனால் நம்ம மனதும் சரி அமைதிப்படணும். ஒரு சார்ந்த நிலைக்கு வரணும். அங்கே போனால் நம்ம ஒரு வைப்ரேஷன் நம்ம உணரணும். அதை உணர்ற இடம் எங்கன்னாக்கா எல்லாம் இன்னைக்கு பல கோயிலில் இருக்கு. நம்ம இங்கே விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய்.